ஏற்கனவே அப்படிதான் சொன்னேன். வீட்டுக்கு ஒரு விஜய்னு சொன்னேன். இப்போ ஒரு விஜய் செத்துட்டான். நீ தானே சொன்ன தேர்தலில் போட்டிடுறவன் விஜய், வீட்டுக்கு 2 பேர் விஜய் விஜி, பெண்ணா இருந்தாலும் விஜய். அதான் நான் சொன்ன விஜய் செத்துட்டான். விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஈடுபடுறான்னு சொன்னா ஏதாவது ஒரு ஏழை விழும். உங்களுக்கு சாவத்தை பத்தி கவலையே கிடையாது. பாவ கணக்கில் இது ஒரு கணக்கு ஏத்துங்க, சூரஜ் கணக்கு ஏத்துங்க. இதுதான் உங்க பெரிய சாதனையாடுன்னு நினைக்கிறேன். நீங்க 19 பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பாதுகாக்க வேண்டியது உங்ககிட்ட தான் பாதுகாக்கும். இந்த விஜய் தலைமையினால தமிழக வெற்றி கழகம் அழிக்கப்பட வேண்டிய ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தப்பே கிடையாது. ஏன்னா முழுக்க அறிவற்ற ஒரு சமுதாயம் வந்து உருவாயிட்டு உங்ககிட்ட கொள்ளடிச்சு தான் கொடுக்குறாங்க. ஊழல் பண்ண அமைச்சர்கள் வந்து அவங்க தான் வந்து இந்த தேர்தல் ஓட்டு பணம் கொடுக்குறாங்க, வாங்காதீங்க சொல்லி பணம் பார்க்கலாம். நீ ஏன் சொல்ற ஊழல் பணம் சொல்ற, அதை வாங்கிக்கன்னு சொல்ற, அசிங்கமான வெக்கமா இல்லை? பொறுப்பாளர் தான் தற்கொலை பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தன் அவன் தானே சொன்னான், அணிவகுப்பு மரியாதை மாதிரி வச்சுட்டு 3 மணி நேரம் வந்து மூத்திரம் போகாமல் இருக்கணும், 6 மணி நேரம் சோறு இல்லாமல் இருக்கணும். இருப்பீங்களோ தளபதிக்காக இருப்பீங்களோ கேட்டானா இல்லையா? கேட்டா உணர்ச்சி பெருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சார் அடுத்தது நீங்க பொது அரசியல் பத்தி பேசணும். ரொம்ப நேரம் ஆகும். கிழிச்சாரு ரொம்ப நேரம். இன்னும் அதை விட புடுங்குற, அதை விட என்ன வேலை இருக்குது? இவரு பனையூர்ல வந்து புடுங்கி கத்த கட்டிக்க போறாரு. வெயில்ல ரொம்ப நேரம், வெயில்ல ரொம்ப நேரம் நிக்கிற நீ இதெல்லாம் நீ பேசணும். நீ என்ன பண்ணணும்? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாம் பேசிக்கொண்டிருக்கிற இதே வேளையில் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, வருத்தமான செய்தியும் கூட, விஜய் அவர்களுடைய அந்த நிகழ்வில் ஒரு நபர் உயர்ந்திருக்கிறார். அது பார்த்தீங்களா? என்ன நடந்திருக்கு, என்ன தகவல்? இது நமக்கு எண்ணம் அப்படி கிடையாது. ஆனால் விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில், சரி, மாநாட்டில் அல்லது வந்து பிரச்சார பயணத்தில் ஈடுபடுறான்னு சொன்னால் இது வந்து இன்றைக்கி நார்மல் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஏழை விழும் அப்படின்னு ஆயிடுச்சு. என்னென்னா இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப நார்மலாக வந்து பரவாயில்ல, ஒரு பொண்ணு தான் விழுந்திருக்கு. இது ஒரு பொண்ணு தான் விழுந்திருக்கு, தப்பு இல்லை. 10-20 தப்பு தான், தப்பு தான். இப்போ அந்த கட்சியில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரே ஒருத்தர் இறந்துட்டாரு சார். இப்போ சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரே ஒருத்தர் தான் இறந்துட்டாரு. எப்படி ஒருத்தர் தான் இறந்துட்டாரு? யார் அப்படி சொல்கிறாங்க? அப்படி தான் அந்த கட்சியில் வந்து நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இல்லை என்ன இது வரைக்கும் இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, ஏதாவது ஆழ்ந்த இரங்கல் கிடையாது, எதுவுமே இல்லை, கிடையாது. அடுத்த நிமிடம் ஆழ்ந்த இரங்கல் வரணும் சார். அடுத்த நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான அந்த குடும்பத்தில் வந்து தொடர்பு வர, அவங்க யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பான ஒரு நபர் வந்து இந்நேரம் பேட்டி கொடுத்துருக்காரா சார்? எடுங்க சார். யாராவது ஒரு நபர், பொறுப்பான நபர் அந்த கட்சியில் இருக்கிற யாவனோ ஒருத்தன், எத்தனை பேர் இருக்கிறான், உறுதிப்படுத்திட்டு கொடுக்கலாம் சார். உறுதிப்படுத்தல, இறந்தது கன்ஃபார்ம் தெரியும்ல, இறந்துட்டாரு. அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அது மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியில இறந்துருக்காருன்ற சார். எங்கனே சார் பிராண்டடாக கூட இருக்கட்டும் சார். மாநாட்டுக்கு வந்தவர் இறந்துட்டார். ஊடகங்கள் வந்து சொம்படிக்கிற ஊடகங்கள் வந்து அவர் வலிப்பு வந்து இறந்துட்டார், அதை வந்துட்டார், இது இப்படி இறந்துட்டார் அப்படின்னு. மாநாட்டுக்கு வந்த நபர் இறந்துட்டார், அதுக்கு எப்படி விஜய் பொறுப்பாங்க? ஏன் வேறு யார் பொறுப்பேற்றுவாங்க சொல்லுங்கள்? அமிதாப் பச்சனை பொறுப்பேற்று சொல்லலாமா? சொல்லுங்கள். ஷாருக் கானை பொறுப்பேற்று சொல்லலாமா? இல்லைன்னா யார் சார் பொறுப்பேற்றுப்பாங்க? விஜய் இதை விரும்புவாரா சார்? சார் விரும்புவார், யார் விரும்பியா சார் பண்ணார்? விரும்பி பண்ணுறதில்ல சார். ஒரு சம்பவம் என்ன நடந்து உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது சார், மிகப்பெரிய பாடம் இருக்குது சார். அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, அந்த பாடத்துக்கு பிறகு நீங்கள் கற்ற பாடம் வந்து படிப்பினை என்ன சார் சொல்லுங்கள்? ஏற்கனவே விக்கிரவாண்டியில் வந்து 6 பேர் இறந்துட்டாங்க. இதை மட்டும் சொல்கிறேன்ல, விக்கிரவாண்டியில் நான் வச்ச குண்டு வச்ச கூட்டணி என்ன அதை சொல்ல தெரியுதுல்ல. விக்கிரவாண்டியில் 6 பேர் செத்து போயிட்டாங்களா, அது தெரியலையா அவனுக்கு? மதுரையில் 3 பேர் செத்து போயிட்டாங்க, அது தெரியலையா அவனுக்கு? கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க, அது தெரியலையா அவனுக்கு? சிபிஐயில் வழக்கு இருக்குது சார். வழக்கு இருக்குன்றத சொன்னேன். வழக்குன்னு பேசிட்டு நான் கேட்குறது ஒன்று தான். இது போன்ற சம்பவம் நடக்குன்னா அதுக்கேற்ற ப்ரிப்ரேஷன் நீங்கள் இருக்கணுமா இல்லையா சார்? நீங்கள் மீண்டும் தானே சார் நீங்கள் வெயிலில் நிற்க வச்சிங்க. அதை வேறு நீங்கள் மேடையில் பேசும்போது சொல்கிறீங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தா. கேப் கொடுத்தா, வெயிலில் கேப் கொடுத்தா பெரிய அது இரும்பு கேப்பா? அது நான் கேட்குறேன்.
கேப் கொடுத்தா தண்ணீர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. சார் திருப்பி திருப்பி நீங்கள் பேசுறீங்க, தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க. ஏன் சேர் போடல? அது என்ன பகுதி தெரியுமா சதீஷ்? மலை சுற்றி மலை இருக்குது. மலை பகுதியில் கூடுதலாக வெயில் இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? இந்த ரிஃப்ளெக்ட்டுக்காக சொல்கிறேன். பாறையிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் ஒளி மறுபடியும் நம்ம மேலே நோக்கி ரெஃப்ளெக்ட் ஆகும், நம்ம நோக்கி பிரதிபலிக்கும். அந்த மண்ணே சூடாக இருக்கும், கொதிக்க கொதிக்க இருக்கும் அந்த மண். சுற்றி மலை. அது ஒரு ப்ரைவேட் லேண்டு, அரசு லேண்டு கிடையாது, ப்ரைவேட் லேண்ட் அது. அங்கே நீங்கள் வந்து நடத்துறீங்கன்னா ஏன் சேர் போடல? பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர் கிழிச்சார். பொறுப்பாளர், அந்த பொறுப்பாளர் தான் தற்குறி பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தன். அவன் வந்து என்ன சொன்னான், அணிவகுப்பு மரியாதை மாதிரி வச்சுட்டு 3 மணி நேரம் வந்து மூத்திரம் போகாமல் இருக்கணும், 6 மணி நேரம் சோறு இல்லாமல் இருக்கணும். இருப்பீங்களோ? தளபதிக்காக இருப்பீங்களோ? கேட்டானா இல்லையா? உணர்ச்சி உணர்ச்சி பெருக்கு அப்படி தான் சொல்லிடுவேன். உணர்ச்சி பெருக்கு, அந்த பெருக்குன்னு. ஏன்டா சேர் போடலன்னா நான் வந்து 5000 சேர் போட முடியாதா உங்களால்? 5000 பேர் பந்தல் போட முடியாதா? 5000 பேர் போடணும்னா 3000 குறைச்சிங்க. இதில் வேற அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுத்துருக்குல்ல. அனுமதி கொடுத்து என்னாச்சு? பல பேர் மயக்கடிச்சு விழுந்தான். உங்கள் நேரம் வேணால் சொல்லலாம், ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவ்வளோதான். பல பேர் மயக்கடிச்சு விழுந்தது உண்மை. மீண்டும் அதே தப்பு தானே பண்ணுறீங்க. நீ இங்கேருந்து கிளம்புற, ஏசிலேயே கிளம்புற. இங்கேருந்து வீட்டில் ஏசி, காரில் ஏசி, தனி ஃப்ளைட்டில் ஏசி, பஸ் மேலே ஏசி இல்லையா சார்? பஸ் மேலே நின்றுட்டு இருக்காரு சார். கேரவனில் ஏசி. பஸ் மேலே எவ்வளோ, எத்தனை மணி நேரம்? ஒரு 2 மணி நேரம் நின்ட்டாரா? இல்லை 1 மணி நேரம் நீட்டி முடங்கிட்டாரா? 15 நிமிஷம் தானே, அவ்வளோதானே. 10 நிமிஷம், கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 நிமிஷம். நல்லா நைட்டில் மனப்பாடம் பண்ண முடிஞ்சுது, கூடுதலாக ஒரு 10 நிமிஷம். அதுதான் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்குது? இந்த பேச்சை நீங்கள் அழகாக சார். இப்போ அவர் பேசுறது பொது அரசியல் கூட பேசலை என்னை கேட்டால். அந்த சேலம் மாவட்டத்தை சதீஷ் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அங்கே இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே தற்கொலைன்றதுனால சொல்கிற நல்லா புரிஞ்சுங்க. அறிவார்ந்த நபர்களுக்கு இந்த பேச்சை எடுத்துப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் ஒரு சேலம் மாவட்டத்தில் நீங்கள் கூட்டத்தை போடுறீங்க. சேலம் மாவட்டத்தோட அந்த மக்களுடைய அந்த வாழ்வியல் கலாச்சாரங்களை நீங்கள் சொல்லணும். முதல்ல அந்த வரலாறு சொல்லலாம், வாழ்வியல் கலாச்சாரத்தை சொல்லுங்கள், அந்த மக்களுடைய தொழில்முறை சொல்லுங்கள். இதுதான் முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு மாவட்டத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இதெல்லாம் சொல்லணும். 2000 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு சேலம். இந்த சேலம் மாவட்டத்தில் தான் வந்து பல தாலுக்காக்கள் பிரித்து வந்து கட்டினா அந்த ஈரோடு வந்து தருமபுரி இப்படி வந்து பிற மாவட்டங்கள் வந்து கிருஷ்ணகிரி இந்த மாவட்டம்லாம் பிரித்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்கால அரசியல், கடந்த கால அரசியல் சொல்லணும். நிகழ்கால அரசியலில் யார் இருக்கிறாங்க? அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி. 11 தொகுதியில் ஒரு தொகுதி எடப்பாடி தொகுதி, அதை பேசணும். கடந்த காலத்தில் டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோட்டையாக வச்சுருந்தது ஏற்கனவே வீரபாண்டி ஆறுமுகம், அவருடைய மகன் ராஜா, இவங்க. அதை கடந்த கால திமுக அரசியல், அதை பேசணும். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சார் அடுத்தது நீங்கள் பொது அரசியல் பற்றி பேசணும். ரொம்ப நேரம் ஆகும். கிழிச்சாரு ரொம்ப நேரம். இவர் இன்னும் அதை விட பிடுங்குற, அதை விட என்ன வேலை இருக்குது? இவர் வந்து பனையூரில் வந்து பிடுங்கி கத்த கட்டிட்டு போகிறாரு. வெயிலில் ரொம்ப நேரம், வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிற. நீ இதெல்லாம் நீ பேசணும். நீ என்ன பண்ணணும்? நாற்காலி போட்டிருக்கணும், பந்தல் போட்டிருக்கணும். இதுதானே சார் ஆக்கப்பூர்வமானது. இதை நீ இப்ப பேசுறத நீ வந்து இப்ப சேலம் போய் நடத்துனாங்க. இல்ல சார் இப்போ எப்படி திமுக பூத் கமிட்டி மாநாடுலாம் பந்தல். நீங்க என்ன பூத் கமிட்டி பேசுறீங்க? இப்ப விருதுநகர்ல ஒரு கூட்டம் நடத்துனாங்க பாருங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? மாலை வேலை வைக்கணும். மாலை வேலை வைக்கணும், விளக்குகள் போட்டு. அப்போ வெயில் இருக்காது. 5 மணிக்கு மேலே நீ நல்லா தெரியும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நேரம் வந்து இந்த நேரத்தில் கொடுத்துருக்கோன்னா அப்போ நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். 5000 பேருக்குள்ள அந்த ஏற்பாடு பண்ண முடியாது சார். நான் கேட்குறேன். சாதாரண சார் திருமண நிகழ்வில் சாதாரணமாக ஒரு 1000 பேர் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு பண்ண முடியாது. 5000 பேருக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்காலி போட முடியாதா? டைனிங் டேபிள் போட்டு சாப்பாடே போட்டு அனுப்பியிருக்கலாம் சார் 5000 பேருக்கு. ஒரு புதிய கட்சி தான் கிடையாது, பணம் மக்கி போயிருக்கு. புதிய கட்சி எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? புதிய கட்சி தொடங்கி 2 வருஷம். அதுதானே உண்மை. புதிய கட்சி என்ன உண்மை? கட்சி 2 வருஷம் ஆள கட்சி தொடங்கி புதிய கட்சி சொல்லிட்டு இருக்கீங்க. படிப்பினை கத்துக்கிறாங்க, இன்னும் நிறைய கிழிச்சாங்க. படிப்பினை கத்துக்கலாம் கிடையாது, தற்கொலை கூட்டம். அது அலட்சியம். அவனுக்கு எது சேர் போட்டால் சேரை உடச்சிருவான், பந்தல் போட்டா என்னங்க? அதான உண்மை, சேரை உடைச்சிரு. அதுதான் சார். அப்போ எதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் பேசுறது என்ன பண்ணிடலாம்? அழகாக ஒரு வீடியோ விடுங்க. இப்போ நீங்கள் சேலத்தில் போய் அங்கே பேசுனீங்களா சார்? சேலம் மக்களை போய் நீங்கள் போய் பார்த்தீங்களா? கிடையாது. நிர்வாகி நீங்களே சொல்கிறீங்க. நிர்வாகி
அந்த நிர்வாகி கூட்டத்தை ஒரு 5000 பேர் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா ரெண்டு கூட்டமாக நடத்துங்க. சேலம் கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு திறந்த வெளி அரங்களை ஏன் நடத்துறீங்க? உள்ளரங்களை நடத்துங்க. ரெண்டு பிரிவாக நடத்திட்டு போங்க சார். சேலம் கிழக்கு சேலம் மேற்கு ரெண்டாக நடத்திட்டு போங்க. ஒரு உள்ளரங்களை நடத்திட்டு போங்க. உங்களுக்கெல்லாம் திராணி இல்லைல்ல, வெளியரங்களை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் திராணி கிடையாது. கட்டுப்பாடற்ற கூட்டம் தெரியுது, சேரை போட்டால் உடைப்பான்னு தெரியுது. அது உள்ளரங்களை நடத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இப்படி ஆடு மாடு மாதிரி மக்களை நிற்க வச்சு பட்டியல் அடைச்சி எதுக்குன்னு கேட்குறேன் நான். அவங்களா தன்னெழுச்சா சார் தன்னெழுச்சி கிடையாது. 4500 பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க QR கோடெலாம் கொடுத்து வர வச்சது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? 5000 பேர் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. 5000 பேர் தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 2500 நடத்திட்டு போங்க சார் உள்ளரங்களா. இல்லை 5000 பேர் வந்து உள்ளரங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஒழுங்காக பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா தருதலை மாதிரி தற்கொலை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இவன் செத்துட்டான் அவன் செத்துட்டான். உங்களுக்கு சாவரத்தை பற்றி கவலையே கிடையாது. பாவ கணக்கில் இது ஒரு கணக்கு ஏற்றுங்க, சூரஜ் கணக்கு ஏற்றுங்க. ஏன்னா இறந்து போனவங்க வந்து இதுதான் உங்கள் பெரிய சாதனை ஆகிடுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனையும் வாழ வைக்க வேணாம். இதில் வேறு நீதி கேட்குறேன் வந்து வேதி கேட்குறேன்னு அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். காவல்துறை பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடா சார்? திரும்ப சொல்கிறேன். காவல்துறை இங்கே அனுமதி கேட்குறேன். 50 கண்டிஷனுக்கு மேலே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கண்டிஷனில் இதை தாண்டி என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சேர் போடணும்னு சொல்லுவாங்களா? நீங்கள் பந்தல் போடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும்ல சார். சொல்லணும் கிடையாது சார். நீங்கள் தான் சார் இதெல்லாம் பண்ணிக்கணும். கண்டிஷனில் வந்து நீங்கள் தான் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். சேர் போடுங்க, வந்து தண்ணி பாட்டில் கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் தானே பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு பாடம் இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா? நீங்கள் சூரியன் தான் காரணம் சொல்லுவீங்களா? சூரஜ் செத்ததுக்கு காரணம் சூரியன், வெயிலும் காரணம் இல்லை, கடுமையான அப்போ என்ன சொல்லுவீங்க? திமுக வந்து சின்னம் தான் காரணம் நீங்களா? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் எனக்கு. அப்புறம் கோவம் வருது எனக்கு. நீங்களே சொல்லுங்கள் சார். திமுகவோட சின்னம் தான் காரணம், உதயசூரன் சின்னங்குதுங்க, அந்த சின்னம் தான் காரணம். இவன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லைன்னா வந்து பணம் கொடுப்பாங்க வாங்கிக்கிட்டு விசில ஊதி அனுப்புங்கன்னா என்ன அர்த்தம்? அவரு சரியா தானே சார் சொல்றாரு. கொடுக்குற பணத்தை வாங்கிங்க சார். அதனால தான் உங்களுக்கு 5000 கிடைச்சிருக்குன்றாரு. திருப்பி அதெல்லாம் கிடையாது. இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும். இது ஸ்கீம் இது அங்கே கூட்டத்தில் இப்போ நான் கேட்குறேன். நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்கிறல்ல. இப்போ நான் சவால் விட்டு சொல்கிறேன். நீ வாங்கிக்கன்னு சொன்னால் வாங்கிடணும். நீ வாங்காதன்னு சொல்ல பார்க்கலாம். எத்தனை பேர் திருப்பி அனுப்பிச்சிடலாம் பார்த்துறோம். உங்கள் பணத்தை நீங்கள் திருப்பி அனுப்பிப்பேன் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள். அந்த கூட்டத்தில் வந்திருக்காங்களா சொல்லுங்கள். எத்தனை பேர் திருப்பி அனுப்புகிறான்னு பார்த்துடலாம். எங்கள் தளபதி சொல்லிட்டாருங்க. எத்தனை பேர் திருப்பி அனுப்புகிறாங்க பார்த்துடலாம். ஏன் சொல்லணும்? மக்கள் பணம், மக்கள் வரி பணம். இது ஸ்கீம். மக்கள் நீ சொன்னாலும் சொல்லணும், அது மக்கள் பணம். நீ சொன்னாலும் சொல்லணும், மக்கள் பணம் சார். அது வாங்கிக்க சொல்றாரு. அதை தான் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஆல்ரெடி அனுப்பியாச்சுல. இப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு விஜய். என்னால கொடுத்தீங்கன்ற நல்லா புரிஞ்சுங்க. என்ன பார்த்து பயந்துட்டீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதை போய் அங்கே நிதிஷ்குமார்ட்ட போய் சொல்ல சொல்லுங்கள். போய் நிதிஷ்குமார்ட்ட போய் சொல்ல சொல்லுங்கள். இது ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுங்க. இது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிதியே கிடையாது, இவர் எப்படி இதை கொடுக்குறாருன்னு சொல்லி எடப்பாடி கேட்டார். அந்த எடப்பாடி இன்றைக்கி 2000 ரூபாய் அறிவிக்கிறாரு. அது ஸ்ட்ராட்டஜி. நீ அறிவிக்கிறியா? அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ 2000 கொடுக்குற, இப்போவே நான் 2000 கொடுக்குறேன் பாரு. இது இவங்க ஸ்ட்ராட்டஜி. நீ என்ன சொல்லணும்? இதில் பணத்தை கொடுத்து உங்களை வந்து ஏமாத்துறாங்க. நான் ஆட்சி கேளுங்க சொல்லிவிட்டு அப்படியே என்ன சொன்னேன்? நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த இலவச திட்டங்கள்லாம் இருக்கவே இருக்காது. சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நீ என்ன சொன்ன? என்ன நடந்த கூட்டத்தில் என்ன சொன்ன? வீடு கொடுப்பேன், ஸ்கூட்டர் கொடுப்பேன் வீட்டுக்கு, சொன்னியா இல்லையா? இல்லை நீ இப்போ இந்த தேர்தல் அறிக்கை வரப்போகுதுன்னு சொன்னல, பெரிய வரப்போகுது தேர்தல் அறிக்கையில் நீ ஏதாவது கேட்டால் இலவச திட்டங்களே வந்து இனி நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா உன்னால்? நீ இன்னைக்கு இவர் கொடுக்குற இந்த 5000 ரூபாய் வந்து நீ வந்தீங்கன்னா 10000 ரூபாய் கொடுக்க போகிற. வந்தால் தான் அது வர்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஒரு வேலை வந்தால் நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் இலவச திட்டம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்னன்னு கேட்டால் நீங்கள் இந்த இந்த பணத்தை நீங்கள் வாங்காதீங்க, வாங்கி திருப்பி அனுப்புங்க சொல்லி பாருங்க. எத்தனை பேர் திருப்பி அனுப்புகிறான்ட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே கட்சி இலவச திட்டங்களை கடுமையாக எதிர்க்கிற கட்சி, பணத்தை வாங்காதீங்கன்னு கட்சி. நாங்கள் வந்தால் இலவச திட்டம்லாம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது நாம் தமிழர் தான். காரணம் அது கொள்கை பிடிப்போடு இருக்கிற ஒரு கட்சி. அது மீதி எல்லா கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு ஸ்கீமாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஆளுங்கட்சி ஸ்கீமாக எடுத்துக்குது, எதிர்கட்சி அந்த வாய்ப்பு எதிர்கட்சி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுப்போன்னு அறிவிக்குது. ஒன்று அறிவிக்கிற கட்சி, ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்குது.
நடைமுறைப்படுத்துகிற இடத்துல நடைமுறைப்படுத்துறது அவ்வளோதான். இதுதான் நீ சொல்லலாம். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க, அதை வாங்காதீங்க சொல்ல முடியுமா? சீமான் சொல்ல முடியுது, உன்னால் சொல்ல முடியுதா? சொல்ல முடியலல்ல. நீ சொல்லணும்ல, திமுக அரசு வந்து உங்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஊழல் பண்ண அமைச்சர்கள் வந்து அவங்க தான் வந்து இந்த தேர்தல் ஓட்டுக்கு போகிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, வாங்காதீங்க சொல்லி பாரு பார்க்கலாம். சொல்லி தான் பாரு. வெக்கமா இல்லை? நீ ஏன் சொல்கிற ஊழல் பணம் சொல்கிற, அதை வாங்கிக்கன்னு சொல்கிற, அசிங்கமாக வெக்கமா இல்லை? நீ ஊழலை எதிர்க்கிற ஆள் நீ, நியாயமாங்க? நீ ஊழலை பற்றி பேசலாமா? வரியை பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த கோர்ட்டில் 1.5 கோடி நீ ஏமாத்தினு சொல்லிட்டு வாயை திறந்து அதை பற்றி ஏதாவது நீ ஊழல் கட்சியை பற்றி பேசுகிற. அவங்க தரப்பில் கேட்டால் 1.5 கோடி தானே சார். அதுதான் சார், 1.5 கோடி நான் அப்படி தான் சொல்லுவாங்க. 15 கோடி இருந்தாலும் அதான் சார் சொல்லுவானுங்க. அதுவே ஒரு ஊழல் கட்சி தான். நீங்கள் திமுகவோ அதிமுக நீங்கள் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவே இருக்குது. 2 கட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எமத்திருடனுங்க, அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அவங்களுக்கு. ஆனால் முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இதுவரையில் இல்லை. இருந்திருந்தால் மு.க. ஸ்டாலின் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது இருந்திருந்தால் இந்நேரம் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும். அப்போ நீங்கள் அங்கே கையை காட்ட முடியாது. ஆனால் நீ எதிர்க்கிறத யாரை எதிர்க்கிற? மு.க. ஸ்டாலின் ஸ்டாலின் சார் உன்னை சொல்ல வச்சு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உனக்கு என்ன தெரியும்? நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நீ பேசி, நீங்க டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு சொல்றப்ப நாம சொல்லக்கூடாதா? சட்டம் ஒழுங்குக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார். அவன் வந்து பனையூரை தாண்டது இல்லை, தமிழ்நாடே வீடுன்றார். பனை அது அப்புறம் தமிழ்நாடு வீடு இருக்குன்னு இந்த ஆட முடியாத ஒரு பெண் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது ஆட முடியாத பெண் ஏதோ சொல்லுவாங்க, தெருக்கோணல். நம்ம தெருக்கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கூடம் போதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான். நீ பனையூர்லேருந்து உனக்கு வெளியே வர்றதுக்கு உனக்கு வந்து வலிக்குது, இப்படி ஒரு கதையை எடுத்து விட்ற. என்னன்னு கேட்டேன், ஏன்னா அப்படி தான் சொன்னேன். வீட்டுக்கு ஒரு விஜய்னு சொன்னேன். இதோ இப்போ ஒரு விஜய் செத்துட்டான். இல்லை, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு சார். சரி, விஜய் இருக்கிறான்னு நீ சொல்கிற. அப்புறம் இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் பூக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி போய் படுத்தாங்கல்ல பொதுமக்கள்கிட்ட, அவங்க விஜய் தானே? அவங்களும் விஜய் தானே சார்? அந்த விஜய்களை போய் பார்த்தியா நீ? சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு விஜய் செத்துட்டாரு. அப்படின்னா விஜய் செத்துட்டாரு தானே சார்? தப்பு சார். சார் விஜய் தான், அவர் தானே சார் சொல்கிறாரு. சார் நீங்கள் தானே வெளியே வாண்டிங்க சார். அங்கே வந்து 5000 பேர் விஜய் சார். சார் அங்கேருந்து அண்ணா ஒரு அரசியல் விமர்சகர், நம்ம கவனமாக பேசுகிறேன். நான் அவன் பேசுனது என்னவோ விஜய் பாருங்க, சும்மா அந்த கதையெல்லாம் அனுபவம்னு இருக்கு இல்லையா? அனுபவத்தோட கரெக்டாக பேசிட்டு வரேன் நான். நீ சொன்னது யார்? நீ தான் சொன்ன வீட்டுக்கு 2 விஜய்னு. அழகு சொல்லாடல் கில்லாடல்லாம் கிடையாது. இங்கே வந்திருக்கிறது 5000 பேர் விஜயா இல்லையா? சொல்லுங்க. அவர் பார்வையில் விஜய் அவ்வளோதான். அந்த 5000 பேர் விஜய். ஒரு விஜய் செத்து தான் ஒரு விஜய் செத்து போயிட்டு தப்பு இல்லையா? அது ஒரு விஜய் செத்து போயிட்டு வன்மம் இல்லையா சார்? வன்மம் கிடையாது சார். விஜய் தானே சார்? நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டுக்கு 2 விஜய் வந்தவங்களாம் அத்தனை பேர் விஜய். வெளியவான்றீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ விஜய். நீ தானே சொன்ன தேர்தலில் போட்டிடுறவன் விஜய், வீட்டுக்கு 2 பேர் விஜய் பெண்ணாக இருந்தாலும் விஜய். சொன்னது யாரு? நீ தானே சொன்ன. அதான் நான் சொன்ன, ஒரு விஜய் செத்துட்டான். அந்த வார்த்தையே வன்மம் சார். வன்மம் கிண்மெல்லாம் கிடையாது. இங்க நான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன், தப்பால கரெக்டா பேசிட்டு வரேன். அவருக்கும் தொண்டர் இருக்கு, அவரும் கதையே சார். தொண்டர் கிண்டர் எல்லாம் கரெக்டா தெளிவா நான் பேசுறேன். அவருக்கு பின்னாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, சின்ன கூட்டம் எல்லாம் பைத்தியக்கார கூட்டம் வச்சுட்டு, பைத்தியக்கார கூட்டங்களை வச்சுட்டு கூட்டம் இருக்குன்றீங்க. கூட்டம் இருக்குன்னு எங்க கூட்டம் இல்லை? ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்டம் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் இருக்கு. எங்க கூட்டம்லாம் பெரிய இதுவா சார்? இப்பதான் கொஞ்சம் காலமா இல்லை சார். சில நேரங்களில் வந்து வெளி மாநிலங்கள் வட மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ரோட்டில் இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சி மாதிரி பண்ணுவாங்க. கம்பத்தில் நடக்கிறது, கொம்பில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் பெரிய கூட்டம் இருக்குது சார். அதை சுற்றியும் பெரிய கூட்டம் இருக்குது சார். அது ஒரு பொழுதுபோக்கு சார். நீங்கள் பயிற்சி சார், வண்டலூர் ஜூக்கு போங்க சார், எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க சார். அங்கே இருக்கிற குரங்கையும் வந்து அப்பட்டமா கிடையாது. கூட்டம் பேசினா அப்படிதான் நான் பேசுவேன். கூட்டத்தை அலட்சியப்பட கிடையாது. எல்லாமே வந்து சோம்பிஸ் கூட்டம்ன்ற நான். சோம்பிஸ் கூட்டம் எல்லாமே முதலமைச்சர் பார்த்து பயப்படுற இடத்துல இருக்க கூட்டம் சார். பயம் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? யாரை பார்த்து பயப்படுவோம் நம்ம? யாரை பார்த்து பயப்படுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? பைத்தியத்தை பார்த்து பயப்படுவோம் நம்ம. நீங்கள் பராசக்தி படம் பார்த்தீங்களா? அதில் பசி எடுத்து சொல்லி சிவாஜி போய் என்ன சொல்லி கேட்டால் வந்து காசு கேட்பார். பழைய பராசக்தி. ஆமாம், பழைய பராசக்தி. இந்த பராசக்தின்னு வச்சுங்களோ, பழைய பராசக்தி போய் பாருங்க சரிங்களா? இந்த பராசக்தி பார்க்காதீங்க, பைத்தியம் ஆயிடுங்க. பழைய பராசக்தி, அந்த பராசக்தியில் வந்து ஒரு பைத்தியம் வரும். சிவாஜி வந்து பசிக்குது போய் காசு கேட்பார், நார்மலாக இருப்பார், கொடுக்க மாட்டாங்க. அவன் வந்து பசி சோகமாக வந்து திண்ணையில் வந்து ஒரு வாரமாக வந்து நின்றுவார். அப்போ ஒரு பைத்தியம் வந்து கத்திக்கிட்டே ஓடிடுவான். அப்படியே பண்ணி கத்திக்கிட்டே வருவான்னு கேட்டால், உடனே ஒருத்தர் சட்டையை பிடிச்சி பிடிப்பான்னு கேட்டால் பயந்த உடனே காசு கொடுத்துருவான் அவன்கிட்ட.
ஏடா காசு சொன்னா கொடுத்துருவான். அதே மாதிரி சிவாஜியும் பண்ணுவார். இப்போ புரியுதுங்களா? நார்மலாக இருக்கிறவங்க வேற, பயப்படுறேன்னு சொன்னால் எப்படி? பைத்தியத்தை பார்த்து நார்மலாக இருக்க மக்கள் வந்து பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எது செய்வான்னு சொல்ல முடியாது. முட்டாளை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் சார். நார்மலாக யாரை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். ஆனால் பைத்தியத்தை பார்த்தா மட்டும் பயப்படுவோம். ஏன்? அப்படி தான் இருக்குது. என்னை பார்த்து இவர் பயந்துட்டார், அவர் பயந்துட்டாருன்னு. ஸ்ட்ராட்டஜி இது. நீங்கள் போய் கேளுங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவன் அறிவாளி, அவனுக்கு தெரியும். அவன் இங்கே உண்மையாக மோதுறது யார்? ஜான் ஆரோக்கியசாமி வெர்சஸ் சுனில். உண்மையான மோதல் இதுதான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்ம அறிவாளிகள். நாம் பார்வை எங்கே இருக்கணும்? சுனில் என்ன மூவ்மெண்ட் பண்ணுவான், ஜான் ஆரோக்கியசாமி எப்படி மூவ் எடுப்பான். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு மூவ்மெண்ட் எடுக்கும்போது சுனில் ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறார். அதுதான் இந்த 5000. புரியுதுங்களா? விஜயுடைய வருகையால் நான் வந்து ஜான் வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதாவது சொல்லுங்கன்னா உழைப்பும் அறிவும் வந்து இந்த தற்கொலை கும்பல் கிட்ட வீணாக போயிட்டு இருக்குது. ஜானோட உழைப்பும் திறமையும். சார் இங்கே இன்னும் இந்த மென்டல்லாம் இருக்கிறானுங்களே சார், இவெல்லாம் மென்டல் தானே. யாரு? இந்த ஆதவ அர்ஜுனா, நாஞ்சில் ஜம்பத்து, இவங்க சார். ஜான் நல்லா புரிஞ்சுங்க. ஜான் வந்து நல்லா இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கேளுங்க. ஜான் வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு நிலையை எடுக்கிறார். அரசு எதிர்த்து அரசு அதாவது திமுக வந்து ஒரு எதிர்ப்பு நிலை. ஏன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்ற இவங்க எதிர் நிலையை எடுக்கிறானுங்க. யார்? இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த டிஎம்கேலேருந்து வீணா தூக்கி போட்ட இந்த நாஞ்சில் ஜம்பத்து, இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டினா எதிரியாக்குறானுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கூர்மைப்பட சார் பார்க்கணும். இங்கே நல்லா புரிஞ்சுங்க சார். எதிரிகளை வந்து உருவாக்குறது புத்திசாலித்தனம் கிடையாது சார். எதிரிகளை எதிர்ப்பது வீரம். ஆனால் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. நீங்கள் எதிரிகளை உருவாக்குறீங்க. அரசியல் வந்து எதிரிகள் கூர்மைப்படுத்த. ஏன் ஒரு கூட்டணி எப்படி கூர்மைப்படுத்துறாங்க? கிழிச்சாங்க. கூர்மைப்படுத்து அப்படியே கூர்மைன்னு பென்சில் சீவர மாதிரி காட்டுறீங்கன்னா கூர்மைப்படுத்துறேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து கூட்டணிக்கு ஒரு நபர் கூட வரல. காரணம் என்ன? உங்களுடைய வாய். அதுவும் இங்கே நல்ல சீமான் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் நல்ல நட்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அந்த அடிப்படையில் நட்பு இருக்குது. ஆனால் நாஞ்சில் ஜம்பத் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஒரு சாட்டையை 2 சாட்டையாக உருவாக்குறீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சாட்டை துரைமுருகன் 2.0 மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக அப்படி தானே இருக்குது. ஒரு சாட்டை துரைமுருகனை 2 ஆக்குறீங்க. அவன் ஒரு மேடையிலும் பெரிய அவதாரம் எடுக்கிறான். ஒரு அவதாரமாக எடுக்கிறான். பார்த்து தான் நம்ம இருக்கிறோம். கரெக்டாக நான் சொல்கிறது. நம்ம பாரபட்சம்லாம் பேசுகிறோம். அறிவார்ந்த பேச்சு பேசுங்க சார். விருதுநகரில் உதயநிதி பேச்சை நீங்கள் கேட்டிங்கல்ல, எப்படி இருந்துச்சு? அதுதான் அரசியல். முழுக்க அரசியல் பேச்சு. சரி, எல்லாருமே நீங்கள் கடந்த இனி ஒரு காலங்களும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சில கூட்டங்களையும் சரி, இப்போ விருதுநகரில் நடந்த கூட்டமாக இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், அங்கேயும் சரி, இந்த பேச்சுக்கள் வந்து மெல்ல வந்து நான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இப்படி தான் அந்த வளர்ச்சி இருக்கணும். இங்கே வந்து நீ பேசுகிற, நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கா? ஏதாவது ஒன்றுத்தில் நிற்கிறியா நீ? சார் அந்த இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். தெளிவாக சொல்கிறேன். என்னது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது தெளிவாக. சட்டம் ஒழுங்கு சார் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணிட்டீங்க. வாங்க சார், இப்போ கண்ட்ரோலில் தான் சார் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீ பேசலாமா? நீ பேச முடியுமா? அண்ணனா பேசவே முடியாது. நீ ஒரு அண்ணனா பேசுனாரு, நொண்ணனா பேசுனா, அப்புறம் நல்லா பேசுன. பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீ பேச முடியாது சார். நீங்க ஏன் என்ன தப்பு? 40,000 பெண்கள் வந்து குஜராத்ல காணாம போயிட்டாங்க. குஜராத் சார், குஜராத்தா கூட இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டோட நீங்க சொல்லுங்க சார். நீங்க தமிழ்நாட்டு அரசு சொல்லுங்க, எடுத்து பேசுங்க. நீங்க 19 தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற. பாதுகாக்க வேண்டியதை உங்ககிட்ட தான் பாதுகாக்கணும். நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுங்களேன். உங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லுங்க. என் கணவரை கூட பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கணுங்க. ஒரு அறிவுரை, நீ ஒரு அறிவுரை. தங்கச்சி அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதம்மா. ஒரு வார்த்தை கண்டிக்கணுமா வேண்டாமா? நீங்க பேசுறதுக்கு எப்படி சார் பொறுப்பாகிறது கிடையாதுங்க. நீங்க அறிவுரை சொல்லுங்க சார். இப்படிலாம் பேசாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லணுமா இல்லையா? இந்த வார்த்தை வந்து விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருந்தா என்ன சார் இருக்கும்? சீமான்ட்ட சொன்னால் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அங்கே அறிவுரை சொல்ற தங்கச்சி அப்படி சொல்லாதீங்க தங்கச்சி, அந்த மாதிரி வார்த்தை சொல்லாதீங்க. சொல்லணுமா இல்லையா? இதை நீ பெருமையாக எடுத்துக்கிற. ஒரு வயசு பொண்ணு வந்து இப்படி சொன்னால் பெருமை, சந்தோஷம்.
நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் சார். அம்மா அந்த மாதிரிலாம் தங்கச்சி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா. சீமானை தான் சொல்லுவார், தங்கச்சி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதுங்கம்மா. என்னதான் சார் பலரும் கேட்குறாங்க, என்னதான் சார் உங்களுக்கு வன்மம்? சார் வன்மம்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன சார் சார் வன்மம் ஒரு பிரச்சனை தான் கிடையாது, ஒரு வன்மம் கிடையாது. இந்த விஜய் தலைமையினால் தமிழக வெற்றி கழகம் அழிக்கப்பட வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. தப்பு இல்லையா சார்? நிச்சயமாக தப்பே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க அறிவற்ற ஒரு சமுதாயம் வந்து உருவாகிட்டு இருக்குது. திராவிட கட்சிகளோட இந்த 70 ஆண்டு கால அந்த உழைப்பாக இருக்கட்டும், தமிழ் தேசியத்தை முன்மொழியக்கூடிய வந்து திரு சீமானுடைய 16 ஆண்டு காலம் ஏன் குறைக்கிறீங்க? 17 ஆண்டு காலம் அந்த உழைப்பாகட்டும் வீணாக போகுது. அந்த வருத்தத்தில் நான் பேசுகிறேன். நீங்க வந்து தற்குறித்தனமா தருதல திமுகவும் விசில் அடிச்சு இருங்க திமுக இருங்க விசில் யார் வருத்தம் பண்றது பாருங்க. நான் சொல்றது ஏன் திமுக வருத்தப்படட்டும், ஏங்க வருத்தப்படட்டும். நான் யாரு? இந்த 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 தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் வந்து என்னுடைய மூத்தோர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சிகளின் கீழே தான் வந்திருக்கிறாங்க. 2 தேசிய கட்சிகளையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளி இன்றைக்கி வந்து அரசியல் நடக்குதுன்னு சொன்னால் கடந்த காலத்தில் இருக்கிற அத்தனை தலைவர் நீங்கள் எடுத்துங்க. வித்தவுட் எடப்பாடி இன்றைக்கி வந்து தேசிய கட்சிக்கு துணை போகிறாரு. ஆனால் அதெல்லாம் பேசாமல் அப்படியே கடந்து போகிறேன். எங்கே வரேன்னு கேட்டால் நேராக ஸ்டாலின்கிட்ட வந்துடுறேன். ஸ்டாலின் சார்னு ஒன்று சொல்ல வச்சதே நான் தான். பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா நீ அங்கிள்னு சொன்ன பார்த்தியா, நீ அங்கிள்னு சொன்ன உடனே உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார்னு சொல்ல வச்சோம்ல. சார்ன்றதுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது வேற, நம்ம அப்படி போக வேண்டாம். ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய வார்த்தை. சரி சரி, இப்போ புரியுதுங்களா? உன்னை சொல்ல வச்சது யார்? நான் தான் சொல்ல வச்சேன். சேலத்தில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியை பற்றி பேசாமல் வரதும் இது எப்படிப்பட்ட வந்து ஒரு பார்ஷியாலிட்டியான வந்து ஒரு அரசியல். புரிஞ்சுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.